ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபிரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமேன். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவானான். துதி செய்ய தொடங்கின உடனே அவங்க ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இதே 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், அந்த மோவா புத்திரர், இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியரும் அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண இப்படி வருகிறார்கள். எல்லாரும் கூட கூட்டிக் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி எதிர்பாராத விதமாய் யோசபாத் என்னும் யூத ராஜாவுக்கு விரோதமாக அநேக ஜாதிகள் கூடி வந்த உடனே யோசபாத்திற்கு என்ன செய்வதுன்னே தெரியல. உடனே என்ன செய்கிறான்? யூதாவெங்கும், இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, யூதாவெங்கும் உபவாச நாளை நியமிக்கிறான். உபவாச நாளை நியமித்து ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறான்? நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள் என்று கட்டளை கொடுக்குறான். பின்பு அவன் 21வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிப்பீங்களா? பின்பு அவன் ஜனங்களுடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகர்களை நிறுத்தினான். பாடகர்களை நிறுத்துற ஆலோசனை பண்ணுற ஜனங்களோடு, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிங்க, நாம் கர்த்தரை துதிப்போம் அப்படின்னு சொல்லி துதி செய்ய அவன் பாடகர்களை நிறுத்தினான். அப்படி அவர்கள் துதி செய்ய தொடங்கும் போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை ஒருவர் கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாகவே எழும்ப பண்ணினார். அவங்களே எதிரிகளே என்ன செய்தாங்க? ஒருவருக்கு ஒரு எழும்பி வெட்டுண்டு விழுந்தார்களாம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் துதி எடுத்தா சாத்தான் என்ன செய்வான்? ஓடி போவான். கர்த்தரை துதிக்கும் துதி நம் வாயில் இருந்தால் சத்துருக்கள் ஓடுவார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சரித்திரம். இன்றைக்கே பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு எதிராக இன்றைக்கி அநேகர் கூட்டம் கூடுறாங்க, எனக்கு எதிராக நிறைய காரியங்களை செய்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் புலம்பலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காரியத்தின் பார்த்தது போல் நீங்கள் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்குங்க. நீங்கள் அப்படி துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை துதிக்கும் போது அவர் என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு எதிராக இவர்கள் சத்துருக்கள் பின்னிட்டு போகும்படி கர்த்தர் இந்த நாளில் அனுகிரகம் பண்ணுவார். அவர் மகத்துவத்தை போற்றி பாடுங்க, அவருடைய கிருபையை சொல்லி சொல்லி அவரை துதிங்க. அப்போ பாருங்க, உங்களுக்கு முன்பாய் உங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடி போவாங்க. சத்துருக்கள் ஓடுவதை நீங்கள் காண முடியும். துதிக்கும் ஒரு விசுவாச வீரனுக்கு முன்பாக யாராலையுமே நிற்க முடியாது. எந்த சத்துருவோ எந்த பிரச்சனையோ உங்களை கஷ்டப்படுத்துகிற எந்த பிரச்சனையோ நீங்கள் துதிப்பீங்கன்னா அது உங்கள் முன்னாடியே நிற்க முடியாது. ஆமேன். எவ்வளோ உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள், குடும்ப காரியங்களாலும் சரி, உங்கள் வீட்டில் உள்ள காரியங்கள், கடன் பிரச்சனைகள், இப்படிப்பட்ட உங்களை பயங்காட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், எந்த பயமுறுத்துகிற சத்துருவும் நீங்கள் துதிப்பீங்கன்னா, நீங்கள் துதி வீரனாய், நீங்கள் துதி வீராங்கனையாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு முன்பாய் அது நிற்கவே முடியாது. ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க கட்டிடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவாங்க. அதே போல் ஜெபிக்கிறவங்க ஒரு பதிலை கொண்டு வருவாங்க. ஆனால் துதிக்கிற ஒரு நபர் கர்த்தரையே கொண்டு வருவார். ஆமேன். ஏனென்றால் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். நீங்கள் துதி செய்ய தொடங்கிட்டாலே நீங்கள் எங்கே அவரை துதிக்கிறீங்களோ அங்கே என்ன செய்வார்? அவர் வந்து விடுவார், அவர் வந்து இறங்குவார். ஆனால் அதே நேரத்தில் நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்கிறது. நம் மனதில் செய்கையிலும் துன்மார்க்கத்தை வைத்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் இருதயத்தில் சிந்தித்து கொண்டு மனதில் வைத்து கொண்டு கர்த்தரை துதிப்போம் என்றால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த துதியில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? இறங்கி வரவே மாட்டார். அப்போ இன்றைக்கு நாம் சுத்த இருதயத்தோடு நாம் கர்த்தரை துதித்து பாடி அவரை துதித்து மேன்மைப்படுத்தி அவருடைய கிருபையை நாம் பாடுவோம் என்றால், அவரை பாடும் பாடல் எப்போது நம் வாயில் இருக்கும் என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? நம் மத்தியிலே இறங்கி வருவார். சுத்த இருதயத்தோடு நாம் கர்த்தர் என்ன செய்யணும்? பாட வேணும். அப்படி பாடும்போது அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே கர்த்தர் வருவார். அந்த பிரச்சனை மத்தியில் நீங்கள் துதிங்க. எந்த பிரச்சனைனாலும் அதிலே அவர் இறங்கி வந்து அந்த பிரச்சனைகளில் இருந்து என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதித்து வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து விடுவித்து உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவை அவர் ஓடும்படி கட்டளிடுவார். துதி எடுங்க. துதியை ஒரு ஆயுதமாக எடுத்தீங்கன்னா இன்றைக்கு சத்துரு ஓடி போவான். ஆமேன்.
புறமுதுகு காட்டி ஓடி போவான். நீங்கள் அவன் ஓடி போகிறத காணும்படி கர்த்தர் செய்வான். அதுதான் அந்த ராஜா யோசபாத் என்கிற ராஜாவின் நாட்களிலே நடந்தது. அவன் ஆலோசனை பண்ணி துதி செய்ய மக்களை நியமிச்சிட்டான். வேறு வழி இல்லை, துதிச்சிருவோம் அப்படின்னு துதிக்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு விரோதமாய் எதிரிகளே வெட்டுண்டு விழுந்தார்கள். அதே போல் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை துதிக்கிற துதினால் உங்கள் வாய் நிரம்பணும். அவரை புகழ்ந்து பாடும் பாடல் உங்கள் இருதயத்தில் எப்போதும் நிறைந்திருக்குன்னா அப்போ தேவ பிரசனம் எப்போது என்ன செய்யும்? உங்களோடு இருக்கும். சத்துரு வெட்டுண்டு திரும்பி போவானாக. இப்போது கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் துதியை நாங்கள் ஆயுதமாய் எடுப்போம் என்றால் சாத்தான் புறமுதுகு காட்டி ஓடுவான். இந்த வேளையில் பிரச்சனைகள், பாடுகளை, பயமுறுத்துகிற காரியங்களில் பயத்தோடு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாதபடி, அப்பா கணவன் மனைவி உறவில் ஒரு நிம்மதி இல்லாதபடி இயேசுவே இந்த வேளையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இந்த நாளில் அப்பா பிள்ளைகள் துதிக்கும் போது அந்த பயமுறுத்துகிற பிரச்சனைகள் இந்த நாளில் முற்றிலுமாய் மாறட்டும்ப்பா. எந்த பிரச்சனையானாலும் அப்பா சத்துருவின் கிரியைகள், கடன் பாரங்கள், நெருக்குகிற எல்லா காரியங்கள், பயமுறுத்துகிற காரியங்கள், பயத்தை கொண்டு வருகிற அசுத்தாவின் கிரியைகள் இந்த நாளில் அப்பா துதிக்க ஆரம்பிக்கும் போதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாய் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதியை ஆயுதமாக இந்த நாளில் எடுத்து செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் துதிக்க ஒப்பு கொடுத்து தீர்மானத்தோடு அப்பா துதிக்கிற பிள்ளைகளாய் எழும்ப கிருபை செய்யும். அப்படி எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய எழுப்புதலையும், பெரிய வெற்றியும், ஒரு விடுதலையும் இந்த நாளில் நீர் கட்டளையிடுங்க. எதிராக இருக்கிற எல்லா சத்துருகள் முற்றிலுமாய் விலகி ஒரு நல்ல எதிர்காலத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.